சிந்துவ அவன் மனைவியா மனசார ஏத்துக்கிட்டான். இதுக்கப்புறமும் நீ இவங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். சீக்கிரமா பஞ்சாயத்தை முடிங்கம்மா. ஸ்னேகாக்கு நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா சிவா? சிந்து சொல்றத பொய்ன்னு நிரூபிச்சு ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டினேன்னு சத்தியம் பண்ணியே. இப்ப கூட உன் மேல இருக்கிற களங்கத்தை துடைக்கிறதுக்கு தான் அவ சொல்லான கூட்டிட்டு வந்து உண்மையை நிரூபிச்சிட்டு இருக்கா. சுல்லான் சொல்றது எல்லாமே போயினா நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு. சுல்லான் தலையில அடிச்சு அவன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சத்தியம் பண்ணு. சுல்லான் சொன்னதெல்லாம் பொய் தானே, அப்புறம் என்ன சிந்து யோசிச்சுட்டு இருக்க? அவன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. அதுக்கப்புறம் யாரும் உன் மேல தப்புன்னு அபாண்டமா பழி போட மாட்டாங்க. என்னடி முழிச்சிட்டு இருக்க? போய் சத்தியம் பண்ணு. போய் சத்தியம் பண்ணா என்னாகுன்னு உனக்கே தெரியும்ல. என்ன சிந்து எதுவும் பேசாம அப்படியே நின்று இருக்க? வா சிந்து, சத்தியம் பண்ணு. நீ தூக்கி வளர்த்த உன் அன்பு தம்பி சுல்லா மேல சத்தியம் பண்ணு. பாத்தீங்களாக்கா இவ எப்படி யோசிச்சுட்டு நிக்கிறான்னு? இதுல இருந்தே உங்களுக்கு புரியலையா? சிந்து பொய் தான் சொல்றான்னு என்ன சில மாதிரி நின்று இருக்க? வா சிந்து, நீ யோசிக்க யோசிக்க நீதான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ண மாதிரி இவங்க எல்லாரும் பழி போட்டுட்டே இருக்காங்க. நீ சத்தியம் பண்ணாதான் இவங்க எல்லாரும் வாயை மூடிட்டு போவாங்க. அதான் உன் தங்கச்சியே சொல்லிட்டால, என்ன யோசிச்சுட்டு நிக்கிற? சீக்கிரம் சத்தியம் பண்ணு. இவ சத்தியம் எல்லாம் பண்ண மாட்டா. இவ கைய தூக்கி நீங்களே சுல்லா தலைமையில வைங்க.